நீதான் அவனுங்களை கார்த்தி அனுப்பலன்னு நிரூபிக்க சொன்னியே, அதான் உனக்கு ப்ரூவ் பண்ணலான்னு வந்தேன். நல்லா ட்ரை பண்ணீங்க போங்க. இந்நேரம் உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது? அதான் நீ இருக்கியே, எனக்கு ஏதாவது ஆக விட்டுருவியா என்ன? ஆமா, நீ எப்படி இந்த இடத்துக்கு கரெக்டா வந்து சேர்ந்த? அது எப்படியோ வந்துட்டேன் மேடம். ஏய், மறுபடியும் எங்களுக்கு ஒண்ணு தெரியாதுன்னு பொய் சொல்லாத. ஆனந்தியை டார்ச்சர் பண்ணணும்னு உங்ககிட்ட யார் சொன்னா? ஒரு எனக்கு என்னமோ வேதநாயகி அம்மா மேலதான் சந்தேகமா இருக்கு. ரேணுகாவும் சேராம இருந்தா மட்டும்தான் ரேணுகாவால உன்னையும் நீ பிரிக்க முடியும். அதனால ஆனந்தி தான் அவளோட துருப்பு சீட்டு. அவளை வச்சுதான் ரேணுகாவால உன்கிட்ட பிளே பண்ண முடியும். அதான் அவங்களுக்குள்ள பிரச்சனையை பண்ணி உனக்கும் கார்த்திக்கும் சண்டையை வர வச்சு ஏதாவது பண்ணிட்டே இருக்கா. என்னால நம்பவே முடியல மேடம். இவ்வளவு வேலையும் அவதான் செஞ்சுட்டு இருக்காளா? ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி அத்தை மாமான்னு எல்லாருக்கிட்டையும் ஜாலியா பேசிட்டு இருக்கா மேடம். அவளை சும்மா விடக்கூடாது மேடம். இப்பவே போய் அவன் முகமூடிய கிழிச்சு எறியணும். வேளா, அவசரப்படாத. இப்போதைக்கு நம்ம கையில எந்த எவிடன்ஸும் இல்ல. திடீர்னு போய் நீதான் இதெல்லாம் பண்ணியான்னு கேட்டா சத்தியமா நான் பண்ணலன்னு சொல்லி தப்பிச்சிருவா. அதனால நம்ம ஆதாரத்தோட போய் அவளை லாக் பண்ணணும். அப்பதான் அவளால தப்பிக்க முடியாது. ஆனா ஆதாரத்துக்கு நாம எங்க மேடம் போறது? இவனுங்க தான் அவளை பார்த்ததே இல்லைன்றாங்களே. பாக்கலன்னா என்ன, அதான் பேசிருக்காங்கல்ல. டேய், போன குடுறா சார். சார் போன குடுறா. தரேன் சார். கிளம்பு சார் போன. கிளம்பி போடா. சார் போடான்னு சொல்றேன். அப்படியே போட்டனா? சரிங்க சார். இப்ப இத வச்சு அவன் முகத்தெரிய கிழிக்கலாம். வாங்க.